ஷாமமா இருக்கீங்களா? ஷாம்புக்கும் குறை கிடையாது. ஷாம்பு குறை கிடையாதா? பாக்கி தகுந்த வவுத்தர்ஸ்ல இருக்கு. திருப்பியில 10 ரூபாய் ஷாம்பு வாங்கி என்ன ஷாம்பு அது? திருப்பதியில குளி குளிச்சம் பாரு. திருப்பதியில தலை குளிச்சனேன்னு சொல்லு, குளி குளிச்சனேன்னு சொல்லாத. இந்தாண்ட ஒரு டப்பா எடுத்து மூத்திக்கிற சோப்பு பார்த்துக்குள்ள டப்பா காண அந்தாண்ட எடுத்து போட்டான். அதனாலதான் பைப்பே கூடாத தலையை நாட்டினா அந்தாண்ட போய் டப்பா எடுத்து இந்தாண்ட பார்த்த பார்த்தா வரத்துக்குள்ள பார்த்தா சோப்பு காஞ்சி பசி ஒருத்தன் தலையை விட்டு உட்காந்துக்கிறான். பத்து பாத்ரூம் மேல அரை மணி நேரமா தட்டி தட்டி போட்டு காயுது. இந்த படி அறிவு அந்த அசதிக்குள்ள போய் பார்த்து தூங்கிடுவான்லோ இன்னுமே தெரியல. 3/4 மணி நேரம் கழிச்சு கலந்து தந்து வரான். வெளியே போற இடத்தையே குளிச்சுட்டு வந்த ஆள் தான். போனா சுத்தி முத்தி பார்த்தா ஆள் இல்ல வாசனை பண்ணா வெளியே போனா அங்கே 2 டப்பா தண்ணி முத்தி நம்மளும் வந்து நிற்கிறான். எங்கடா குளிச்சுட்டு பார்த்தா எல்லாம் ஒரே இடம் தான்ட்டான். அதாவது வித்தியாச்சாரம். எது எப்படி நடக்கணுமோ அது நடந்தா ட்ரெயின்ல போய் இறங்குற மாதிரி ஏணி கொண்டான். ஏணி கொண்டா அந்த மாதிரி எல்லாம் எம்மாத்திரம் போய் பார்த்தாலும் பகவான பார்த்துட்டு வந்துட்டோம். குறை இல்ல, எந்த குறையும் கிடையாது. ஆமா, நல்லா இருக்கீங்களா? எந்த குறையும் கிடையாது. சேமா இருக்கீங்களா? எந்த குறையும் கிடையாது. இது என்ன இது? வாவ், எல்லாம் கூந்தல் காய விட்டுக்கிறான். பொருந்த முடியாது. பாடுவீங்களா?
அங்கேண்டா போய் பாக்குறேன். நல்ல படமா பாக்குறான்னு பார்த்தா ஒரு மயில் ஆடு வேணும் ஆள். ஆமா ஒரு குயில் பாடணும் சொல்லுவாங்க. ஆகையினால உங்கள் பொண்ணான வாயத்திலிருந்து ஒரு பூவான பாட்டை பாடுங்க. ஆமா ஆமா அது மாதிரி தான் இருக்கணும். பொண்ணா பொண்ணா இது மாதிரி தாண்டா இருக்கணும். ஹைப்ரிட் தடுப்பூசி மாதிரி இருக்கிறா பாரு. ஓட எதனா தவறா பேசுறீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. தகவல் காணாம இழுத்து வச்சு அறுத்துருவேன். பத்திரமா வச்சு தண்ணி விட்டு அவசர போறாங்க. தண்ணி விட்டு வச்சுட்டு போறாங்க. பாட்டு பாடினா அழகான பாட்டு பாடினா பாடணும். ஆயுத இந்த மாதிரி ஆட வேண்டும். ஆட வேண்டும். வாங்கலாம் வாங்க. யாரு முதல்ல யார் சொல்லிருது? ஏமா இன்னமா முதவு சொல்றீங்க? ஐயோ 100 ரூபாய் தலைமையில ஆட்டி பேசினா வேணாம் அம்மா. இது ஒண்ணுதான் அடையாளத்துக்கு வச்சுக்கிறான். முதுவை சொரிய சொல்லமா முதுவை தொடச்சாக்கா யாரு இருக்கிறாங்க? அங்க யாரு இருக்கிறாங்க? ஐயோ சாதி காணாம பார்த்தா
ஆகணும். என்னது ஏய் என்னடா பெண்கள்லாம் இன்னைக்கு யாரும் தவறா நினைக்கல. ஆமா எல்லாரையும் நம்ம தவறா பேசக்கூடாது. பெண்கள்லாம் இன்னைக்கு ஏதோ காலத்துக்கு தகுந்த மாதிரி கலியுகம் ஆகி போச்சு. ஆமா அதுக்கு முன்ன 16 மாதம் இன்னும் 16 கஜம் புடவை கட்டினாங்க அந்த காலத்துல. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்ப வயசானதா இருந்தாலும் சரிதான். ஆமா இப்ப எல்லாம் சுடுகாடு ஆகி போச்சு. சுடிதாரா எடுத்து மாட்டிக்கணும். அது மாதிரி கலியுகமா போனாலும் ஆமா இப்பெல்லாம் சங்கத்துல நேத்து தான் தெரியும் என் பொண்டாட்டி சங்கத்துல மண்டாட்டி என் பொண்டாட்டி சங்கத்துல தலைவலி அடங்குது. தலைவிடா தலைவி அதான்டா வேலை சேர்ந்து நான் எனக்கு தானே வருது தலைவலி. வேற அங்க இருந்து வீட்டுக்கு போனேன். ஆமா வீட்டை போகும்போது நேமூர்ல வாங்கிட்டேன் ஒரு பாட்டில். ஏன்னா விலை கம்மி விலை கம்மி. காலையில என்ன பாட்டில் இது? என்ன பாட்டில்? என்ன ஒரு டானிக் பாட்டிலா? டானிக்ல அதான்டா சிறப்பான டானிக். இல்ல தலைவலி பாட்டிலா? 12 மணிக்குள்ள போனா 200. 12 மணிக்கு வேலை போனா 150. என்னடா இது? தாயிரம் பாட்டிலே 45 ரூபா தானே? வேலை அதிகம்டா இது. என்ன மருந்து? இதெல்லாம் கொதிக்க வச்சு எடுத்துறது. அங்க ரெடிமேடா? ஆமா. அது மாதிரி பாட்டில் என்ன பாட்டில்? வேற வாங்கணும். பார்த்து கட்டி சாட்டி கட்டி எடுத்து வீட்டுக்கு போனோம். கட்டிங்க என் பொண்டாட்டி பார்த்தா ஜாக்கெட் ஒரே கலரு, பாவாடை ஒரே கலரு, உடையும் ஒரே கலரு, அதுவும் ஒரே கலரு. எதுவும் வச்சுக்கிற பூவும் எல்லாமே. ஆமா 50 ரூபாய்க்கு தலை நிறைய ஏகாம்பரம் வச்சுக்கிறா. ஏகாம்பரமா யாரு? கனகாம்பரம். எங்கடி போறேன்னு கேட்டா நான் மீட்டிங் போறேன். சங்கத்துல நான் தான் தலைவர். அப்படியே எனக்கு வந்துருச்சு. சங்கத்து பேர் என்ன? சங்கத்து பேரு ரோசாப்பூ சங்கம். என்னடி ஆம்பளை கஷ்டப்பட்டு ராத்திரிலாம் நான் கூட்ட ஆட்டிட்டு யார எத்தனை பேரா கூத்தாடிட்டு கூட்டுக்கு வரேன். நீ சங்கத்துக்கு போறியா? வாய்ஸபடி நீ கிளம்பி போறியா? என்ன காரணம் சொல்லிட்டு நேரம் வந்துட்டு எனக்கு கோபம் வந்துருச்சு. ஆம்பளை இல்ல பட்டார்னு வச்ச மூஞ்சில. யார் மூஞ்சில? என் பொண்டாட்டியா? வா மூஞ்சில அவ வச்சாலா இல்ல அவ மூஞ்சில நீ வச்சியா? அதெல்லாம் கொஞ்சம் கேட்கல. ஊனு கட்டு வாடா. பச்சை பொண்ணு கோவம் வந்து போச்சு. மடமட இந்த தெரு வந்தாலும் எப்படி ஆத்தா விட்டுதான் போயிருப்பா அப்படின்னு நினைச்சு நான் மாட்ட வாசகால படுத்துட்டேன். இருந்த கட்டிங்க சாப்பிட்டு ஏப்பே தெருவுல வரத பாத்துட்டு தூங்கி ஏந்தா அப்படித்தான் 2 நொமுட்டுறான். என்னத்தா கண்ணு அதிகமா எடுத்துக்குமே? கண்ணா அந்த தெரு வேரி வேலைக்கு போயிட்டு அந்த தெருவுக்கு போறாங்க. அது எங்க மாமியா. அவன் பொண்டாட்டி அவன் மாமியானா வந்துருக்கா வரி வரியா? நேரம் என்ன பண்ணா எழுந்து பார்த்தேனா யாரையும் பொண்டாட்டி அடிச்சது அப்படின்னு அவங்க கேக்குறது நான் காட்டுறேன். மாமியார் வீட்டுல இருந்து வரலப்பா போத கோளாறு போய் கேக்குறா நீ தாண்டா அடிச்ச சங்கத்து தலைவியா அப்படின்னு சொன்னாங்களே. நான் என்ன செஞ்சுட்டு போனேன்? அரை புருஷங்கிட்ட குடும்பம் செய்ய கூடாது. அரை புருஷங்கிட்ட குடும்பம் செய்ய கூடாது. அரை புருஷங்கிட்ட குடும்பம் செய்ய கூடாதுன்னு அதுபோல தாங்க மாட அம்மா வீடு போகாதீங்க அம்மா போகாத பொம்பளை போலீஸ் உனக்காக அங்க போய் சொன்னா என் பறக்க நடக்காகிறேன். அரை புருஷங்கிட்ட குடும்பம் செய்ய கூடாதுன்னு அடிவத தாங்க மாட அம்மா வீடு போகாதீங்க பொம்பளை போலீஸ் நமக்காக போய் சொன்னா என் கிடைக்கும் நமக்காக. சம்பாரிச்சு மிச்சம் மீதி ஒண்ணுமில்ல. அச்சப்பட தேவையில்லை. அஞ்சாபத்த பேங்குக்குள்ள போட்டாதான் அம்மா போட்டாதான் நம்மள மதிப்பாங்க. அப்படி போடலன்னா நம்மள பார்த்து சிரிப்பாங்க. ஒரு கூட்டம் போட்டு வாத்து சொல்லி பாட்டு பாடி ஒற்றுமையா நீங்க இருந்தா உங்க சங்கம் தப்பு இருந்தா மன்னிக்க வேணும் தாய்மாரு. உடலூர் குப்புசாமி பாட்டை கேளு தாய்மாரு.
பெரியோர் தாய்த்தந்தமார்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். கோழி ஆமா வணக்கம்மா. வணக்கம் தனக்கழகு. வணக்கம் மண்டலத்தில் அவைபிராட்டியுடைய வாக்கு. வணக்கம் என்ன தரும்? இணக்கம் தரும். இணக்கம் என்ன தரும்? இணக்கம் என்ன தரும்? இணக்கம் தான் என்ன தரும்னு ஒண்ணுமே புரியல. வணக்கம் இணக்கம் தரும். இணக்கம் தரும். இணக்கம் வசதி தரும். வசதி தரும். நம்ம இணக்கம் வாழ்வு தரும். வாழ்வு தரும். வாழ்வு வந்தால் வசதி தரும். வசதி தரும். வசதி தரும். வசதி தரும். வசதி வந்தால் வசதி வந்து அசதி வரும். யாருக்கு? எனக்கு. ஏன் வாங்க. அப்படிலாம் இருக்க கூடாது. என்னடா பண்ணிட்டு வர போறா? வசதி வந்தாலும் வந்தது 16 சாக போட்டு படுத்துக்கிறியா? ஈரண்டா நம்ம என்ன பண்ண முடியும்? கொடியில யூரியா போட்ட சாக கூட ஒப்ப பொறிக்கான்ட்ட பழகுது. அங்க போட்டியா எங்கன்னா குச்சில மாட்டிட்டு பொறிக்கான்ட்டியா? அப்படி இருந்தாலும் அது நாடு என்றால் நாடு. நாடு நான் பிறந்த நாடு. நாடு வீடு என்றால் வீடு. நலம் மிகுந்த வீடு. எங்க நாடு தெரியுமா? அவன் 56 தேசத்திற்கு மேன்மை பிறந்த நாடு. நாடு எங்க நாட்டுடைய பெருமையை எடுத்து சொன்னால் இழந்த நிலவும் பாடு சாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலவே ஆத்தோ நான் தேக்கு மாறும். அவனி 56 தேசத்துக்கு மேன்மை பண்ண நாடு. நாடு எங்களுடைய நாடு நிடத தேசம். நிடத தேசத்தை ஆளும்படியானவர் சாந்தமென சிம்மாதனத்தில் அமர்ந்து நீதி எனும் செங்கோலை கரத்தில் தாங்கி மக்களுக்கு குறை வராமல் ஆட்சி புரிந்து வரக்கூடியவர் எங்க அப்பா நலமகாராஜன். எங்க அம்மா தமயந்தி. ஆமா நலமகா ராஜனுக்கும் தமயந்திக்கும் பிறந்திருக்கும்படியான புத்திரி நாங்க 2 பேரு. ஒன்று எங்க அண்ணன் ஒண்ணு. ஆமா நான் அதற்கு பிறகாக பிறந்தவள் நான் தங்கை இந்திரஜேனன். ஆமா இந்திரஜேனி. முதல் பேர் எனக்கு என்ன? இந்திரஜேனி. இந்திரஜேனி. என் உடன் பிறந்தவர் யாரு? ஆமா அண்ணன் இந்திரஜேனன். எனக்கோ இந்திரஜேனி. அப்படி என்று பெயர் நாட்டிலே கலைகளிலே சிறந்து விளங்குபவள் ஆகையினாலே எனக்காக வேண்டி நலாயனி. நலாயனி அப்படி என்று பெயர் கொடுத்து நாளொரு மேனி பொழுது வண்ணமா வளர்ந்து கொண்டு வருகின்றோம். ஒரு வீட்டுக்கு என்ன இருந்தா அழகு தரும்? மூட்டை பூசின் பேர் சொல்லி இருந்தா அழகு தரும். மூட்டை பூசின் பேர் சொல்லி இருந்தா மனுஷால உருட்டி கிடக்குனா மட்டும் தூக்கலாம் கலாத்தி கிடக்கலாம். ஒரு வீட்டுக்கு மடலை என்று சொல்ல முடியாத குழந்தை செல்வம் இருக்கணும். குழந்தை செல்வம் இருந்தாதான் அந்த வீட்டுக்கு அழகு தரும். அது போலவே எங்க வீட்டுல எந்த குறையும் கிடையாது. ஆனா குடும்பத்திற்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று. எங்க அம்மா எங்க அப்பா இருக்காரு. அவருடைய குணம் நல்ல குணம், நல்ல அரசாட்சி செய்வார். எங்க அப்பா தொலைச்ச விதிவசம் எல்லாம் அது வேறு. அதையெல்லாம் தாண்டி அந்த விதிவசத்தை எல்லாம் தாண்டி நாங்கள் பிறந்தோம். நாங்கள் பிறந்து ஏன் சனியுடைய பார்வை எங்க அப்பாவுக்கு பட்டது. அப்படி பட்டவுடனே அதனால் நாடு நகரம் அத்திரியும் சூதாடுதல தோற்று காட்டகத்திலே சென்றார். அங்கிருந்து அவர் விதியாச்சாரம் ஆனது மீண்டும் கொண்டு வந்து நாட்டிலே வந்து மறுசூது ஆடி நல்ல முறையோடு இருந்து கொண்டு வருகின்றோம். எந்த விதமான குறைபாடு கிடையாது. யார் அழைப்பு? அப்பா அம்மாவும் அம்மா அம்மாவும் அப்பா அம்மாவும் காசு தோசை ஊத்துறாங்க. அம்மா அம்மா 2 பேரும் கூடுறாங்கம்மா. எங்க அரசாங்க அப்பா அம்மாவும் அம்மா அம்மா என்ன விட்டுறாங்களா என்னன்னு ஆகையினாலே காண வேண்டும். போகலாம், வரீங்களா?
பிறந்தா இந்த உலகத்தோர் மெச்சும்படியாக வாழ வேண்டும். ஆமா, இந்த உலகத்தோர் போற்றும்படியாக வாழணும். அதுதான் ஒரு பெண்ணுடைய லட்சணம். லட்சணம். பெண்ணுல எத்தனை வகை சொல்லு? பெண்ணுல 2 பேர் இருக்காங்க. பெண்கள்ல எத்தனை வகை? 2 வகை. அது யார் யாரு? ஒருத்தவங்க ஒல்லியா இருப்பாங்க, ஒருத்தவங்க கட்டையா இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒல்லியா இருப்பாங்க. ஏன்டா இதை சொட்டு? இல்லடா பஸ்ல ஒரு பொண்ணு நம்ம டிக்கெட் எடுக்க போது குண்டை பெருசா இருந்தது. போட்லி பாப்பா குண்டை பெருசா இருந்தது. இந்த பெருசா பேசக்கூடாதுன்னு பாக்குறோம். அனிதா அனிதா மாயத்தா தாயா எப்படி போடுவானோ இவன்? இதை அப்படி கூட்டார் பட்டு போய் மாட்டேன், இப்படியா போடுவேன். என்ன எடுத்தால அந்த பொண்ணு பேரு ஆராய் ஆராய். இந்த அம்மா தாண்டா உனக்கு கூலி கொடுக்கணும். ஆமா, இப்ப அவங்க தான் 510 என்னங்கிறாங்க. கால் நீட்டி போட்டு உள்ள ஏரியாவுக்கு வந்து வேற யாரு என்னங்க? எல்லாமே ஊருக்காரு கூட்டு வச்சாங்க. என்னங்கிறாங்க, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, காசு வாங்கி வீட்டுக்கு போகணும். அதான் சொல்லாத, நல்ல டைம் நடத்திட்டே போலாம். ஒரு பெண்ணா பிறந்தா 2 வகை. அது என்ன வகை? பூமியில் அடி பொட்ட நான் வைப்பவள், பூமியில் அடி பொட்ட நான் வைப்பவள், மத்தியில் ரோமம் முளைத்தவள், பருவ மன்னரை பார்த்து நகைப்பவள். மத்தியில் ரோமம் முளைத்தவள், பருவ மன்னரை பார்த்து நகைப்பவள் வேசி. ஆமா, பெண்கள்ல 2 வகை. விலைமாதர், குலமாதர். 2 வகை. பெண்களுக்கு என்ன அழகு? பெண்களுக்கு என்ன அழகு? ஒண்ணு மண்டையில மாசம் கொண்ட அழகு, ஒண்ணு சூத்து பெருசா இருக்கணும். சூத்து பெருசா இருக்கணும். வங்கையும் கூந்தலும் அழகு. பெண்ணா பிறந்துட்டா குணமும் கூந்தலும் அழகு அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு நாங்க என் தாய் தந்தை சொல்லும்படியான வார்த்தையை கேட்டு அதன்படியே நடந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் தாய் தந்தையை காண வேண்டும். ஆகையினால வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி போகலாம். வாங்க வாங்க.
கூடல் பூமி அஞ்சுதமா மீனாட்சி சுந்தரேசனு 64 கடற்கரை தோங்கும் பூமி தஞ்சம் என்று வந்தவரை அன்பாய் காக்கும் தரும குண விற்பனர்கள் தழைக்கும் பூமி செஞ்சிலுரை பாஸ்கரங்கள் மாலை சூடும் சிறந்த பூமி சின்ன நெற்குணம் நன்னகரமாகும். எதுக்கு கூத்து இன்னைக்கு எதனா திருவிழா உண்டா? கிடையாது. ஏன் வைக்கிறாங்க நாடகம்? வீட்டுல டிவி கனெக்ஷன் வரல என்ன தெரியல. எதுக்குடா டிவி கனெக்ஷன் எதுக்கு டிவி கனெக்ஷன் கூத்து வச்சு கும்பலா பார்க்கலாம் தான். என்ன நாடக கலை விளைந்த நாடு, நாடக ஆசிரியர் எல்லாம் பிறந்த நாடு, இருந்த நாடு. பெரிய பெரிய வாத்தியார் செல்லப்ப வாத்தியார் எல்லாம் சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட உத்தமர்கள் எல்லாம் இந்த நாட்டுல பிறந்து அவங்க மிதிச்ச இந்த பூமியில நம்ம மிதிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு பெருமை இருக்கு. ஆகையினாலே இன்றைக்கு மாதர்குல மாணிக்கங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு இரவு நாடகம் நமக்காக வேண்டி ஒரு இரவு நாடகம். இந்த மாசு காசு போடுற காசை வச்சு ஏன்னா பால் பாக்கெட் வாங்கலாத ஒன்னா சேர்த்து வச்சுக்கணும். மழை கூத்து வைக்கிறீங்க என்ன? எந்த கிராமத்திலுமே இந்த மாதிரி கிடையாது. ஏன்? புகழ்பெற்ற நாடகம், புகழ்பெற்ற சரித்திரம் இதுதான் வைக்கிறாங்களே தவிர வேற எதுவும் அகால் சுகால் நாடகம் எல்லாம் இங்க எடுபடாது. இங்க வந்தா புராணம் மட்டும் தான். ஏற்கனவே வந்தோம், என்ன ஆட்டு போனோம், வல்லரகண்டா ஆட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆட்டு போனோம், அதுக்கப்புறம் என்ன வந்தோம், அதுக்கப்புறம் வந்து மெட்டி வழி ஆகணும். அது கிடையாது. எல்லாம் புராணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம் கணக்கா எழுதி வச்சுக்கிறீங்க. அப்படி நடத்தி விட்டு ஏமாத்த அன்னைக்கு 1000 ரூபாய் மீத்தம்போ லவகுஷலவா நாடகம் நடத்திட்டு போனோம். சீதை வனவாசம் என்னும் லவகுஷலவா. இதுவும் அஜால் குஜால் நாடகம் கிடையாது. இந்த நாடகமும் முறையோட போற நாடகம். அதே போலவே நல்ல தங்கால் நாடகம் ஆடிட்டு போனோம். அதற்கு பிறகாக இப்ப இந்த நாராயணி சரித்திரம் என்னும் நாடகத்தை நடத்துவதற்காக மாதர்குல மாணிக்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் நாடகதாரரை கொண்டு வந்து நாடகம் நடத்த வேண்டும் அப்படின்னு நமக்காக ஆதரவு கொடுத்து இன்றைக்கு ஒரு இரவு நாடகம் வைத்திருக்காங்க. அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்திரீகள், உத்தமிகள், அவருடைய பாதந்த மகளுக்கும் நாட்டிலே உள்ள பெரியோர் சிறியோர் தத்தந்த மகளுக்கும் வாலிபர் வாலிபிகள் வாலிபர் லேடிஸ் அப்படி இருக்கும்படியான அவர்களுக்கும் நாடக ஆசான்களுக்கும் உனக்கும் மரியாதை இருக்க வணக்கம். அப்பா இருக்காங்களா? சீக்கிரமா போயிட்டு பொண்ணு. அப்பா இப்ப இல்ல, எங்க போயிருக்கு? சாராகல்ல படுத்துருப்பாச்சு. உங்க அப்பாவே கேட்டான், எங்க அப்பாவை கேட்டான். 3 நாளா வருஷ காசு வச்சு குடிச்சிங்கிறான் பழது. எங்க அப்பா கல்யாணம் குடிச்சிங்க சுத்தனா சாயத்தை போச்சுக்க பூசிங்க சுத்த மாட்டான். பூசிங்க சுத்த போல நடப்பான். அதுல போடுற சில்லறைய போருக்கா பாப்பா பாப்பானா என் பாப்பா வந்துக்குது. எப்படி குடும்பம் பண்றீங்க உங்க அப்பா கிட்ட? எங்க அம்மாவை தான் கேட்கணும், என்ன கேட்கறேன்? அவர் குணமே சிறந்த கூடாது. அவுத்தரிச்சு ஏன் என்ன பண்ணாரு? ஆனா இந்த ஆளை வச்சு குடும்பம் பண்றேன். ஆனா குடரை பேர் பண்ண வச்சு குடும்பம் அவங்க அப்பா எங்க அம்மா வச்சு குடும்பம் பண்றாங்க. என்ன குடும்பத்துல இருந்தா அப்புறம் எல்லாம் குடும்பம் தான். குடும்பம் தான், மகள் பிள்ளை உறவு தானே, எல்லாமே சேர்த்து தான். ஏமா எதிர்பார்த்துங்கிற. சரி வரட்டுமா?
என்ன பாக்குற குமாரங்க தலைகள்லாம் எடுத்து போறாரா அப்படித்தான் பாடு ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால் வீடு வழியாக வாழும்படி ஆசீர்வாதம். அம்மா பாருமா, பாரு பாரு பாரு. அதான் சொல்லுவாங்க தந்தையோடு கல்வி போகும், தாயோடு அறுசுவை உணவு போம், உடன் பிறந்தவரோடு தன் தோல் சுமை போம், எல்லாம் போம். ஆமா, ஒரு குடும்பத்துல அப்பா இறந்துட்டாங்கன்னா எல்லாம் போவோம். என்ன எல்லாம் வந்து போவாங்க, எல்லாம் வந்து போவாங்க. பிள்ளை இருந்து அப்பா இல்லன்னா அந்த குடும்பத்துல அந்த பிள்ளைக்கு படிக்க வைக்கக்கூடிய சத்தாச்சாரம் பெண்களுக்கு இருக்காதான். அவங்க வேலை செஞ்சு இந்த வயிற்றுதான். தந்தையோடு கல்வி போம், இந்த கல்வி நமக்கு கிடைக்காது. தாயோடு அறுசுவை உணவு போம், ஒருவேளை அம்மா இல்லாத இருந்துட்டாங்கன்னா அந்த அறுசுவை உணவு அப்படின்றது இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காது. ஏன் அம்மா இருந்தாதான் நம்ம பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த தாய் பார்த்த தாயை போல பிள்ளை மூளை போல சேலை சொல்லுவாங்க. நோய் அறிந்து மருந்து கொடுத்து, பசி அறிந்து உணவு கொடுத்து, ஆராட்டி சீராட்டி வளரக்கூடிய தத்துவம் யாருக்கு? தாய்க்கு மட்டும்தான். அதோட உடன் பிறந்தோரோடு தன் தோல் சுமை போம். சளி பிடிச்சிங்க, மாறு சளி பிடிச்சிங்க சொல்றேன். எங்க அப்பங்கிட்ட சாராயத்துல மிளகுத்தூள் போட்டு குடிச்சா போட்டு நல்லா போடுறான். என்ன பண்ணுவேன்? அதே கட்டுங்க நல்ல குடும்பத்தோட. நீங்க பையன் இருக்கிறான்ல, எத்தனை வயசு ஆகுது பையனுக்கு? எத்தனை வயசு ஆகுது? 2வது படிக்கிறான். 2வது படிக்கிறான். அவனுக்கு டெய்லி 2 கிளாஸ் மிளகு போட்டு கொடு. அவன் சொல்லவே தேவையில்ல. ஆமா, சொல்லவே தேவையில்ல. அது போல அம்மா என்னை ஈண்டு வளர்த்தீங்களே, ஒரு வார்த்தை உங்களை கேட்கலாமா? கேட்கலாமா?
வரவழைத்திருக்கீங்க. என்ன விவரம் காரணம் கேக்குறேன். ஆமாம். இதானா அதுதான். ஓடியாவா அதனால வேண்டி ஒரு ஆணவனை பார்த்து உனக்கு திருக்கல்யாணம் செய்து அவன் வயிற்றிலே பெருக்கக்கூடிய பிள்ளையை கொஞ்சம் நான் பார்க்கணும். இந்த முடியை அவனுக்கு கொடுக்கணும். அதனால ஒரு எண்ணம் கொண்டு திருமணம் செய்வதற்காக அவனை வரவழைத்திருக்கேன். நீங்க சொல்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இருந்தாலும் நாட்டிலே உள்ள எப்படி பெண் வீடு மாப்பிள்ளை வீடு பார்த்து எனக்கு திருமணம் செய்யக்கூடாது. கிடையாது. எனக்காக வேண்டி கன்னியாமடம் ஒன்று ஏற்படுத்தி தர வேண்டும். கன்னியாமடமா? ஆமா. ஏமா ஏன் என்ன கன்னியாமடத்திலே நான் இருந்தேனே ஆனால் கன்னியாமடம் கேக்குற பாப்பா கன்னியாமடம் எனக்கு அமைத்து கொடுத்தீர்களானால் ஆகையினாலே அந்த கன்னியாமடத்திலே நான் இருக்கும் பொழுது என்னை திருமணம் செய்து கொள்ள உங்கள் மனதிற்கு விருப்பமான ஆடவரை எங்க அனுப்பி வைத்தால் பெண்பார்க்கு அனுப்பி வைத்தால் என் மனதிற்கு ஒப்பி பிடித்திருந்தால் அவரை திருக்கல்யாணம் செய்வேன். அப்படி இருந்தாலும் உங்கள் கரத்தில் இருக்க முடியான அந்த கணையாழி என் இடத்துல கொடுத்தீங்கன்னா அதற்கு சம்மதமாக அந்த கணையாழி அந்த மாப்பிள்ளை ஆடவரத்துல நான் கொடுத்து அனுப்பும். இதுதான் அத்தியாயம்பா. அத்தியாயம். ஆமா. அதன் பிரகாரம் இத கணையாழி குடிக்கின்றேன். கன்னியாமலை கவலா இந்த பொண்ணுக்குடா கன்னியாமரத்தை கட்டி ஒண்ணுண்டா. கன்னியாமரம் தெரியுமா உனக்கு? நான் போய் கன்னியாமரம் அருள் கல்லியை தேர்த்தேன். ஆமா அருள் கல்லி இருக்குடா. மரம் கடத்தான் பாரு அருள் கல்லி நான். சரி அப்படியே என்றால் இதை இந்த கன்னியாழி. சரி கன்னியாழி போட்டுக்க. ஜாக்கிரதையா கன்னியாமரம் கட்டி இருக்கிறேன். சரி ஆடவர் யாரும் வரக்கூடாது என்னன்றதெல்லாம் பார்த்துடு. சரி பாப்பா ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். அதோட பாப்பாவோட போறத பாத்து பத்திரமா போய் முக்கா பவுன் நடக்குது. கன்னியாமரம் கட்டு. கட்டுங்க. சரி எப்படியா இந்த கதை எப்படி இருக்க? மாவுகல்ல சமைக்க வருதுங்க.